தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 17/2/2024 சனிக்கிழமை. கார்த்திகை நட்சத்திரம் மதியம் 1:28 வரை, பிறகு ரோகிணி நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, இப்போ தேர்தல் நெருங்கிடுச்சு. அதுலேயும் சூரியனும் சனியும் கும்பராசியில் இருக்குது. மாசி மாத பலன்களில் கூட சொன்னேன். அதனால் தேர்தல் களம் சூடு பிடிக்கும், இன்னைக்கு இல்லாத மாற்றங்கள் வரும், கட்சி தாவல்கள் எல்லாம் வரும். சூரியன் சனி சேர்க்கைங்கிறது அது கொஞ்சம் அபூர்வமான சேர்க்கை. அப்படி வருகின்ற பொழுது சில சம்பவங்கள் எதிர்பாராத விதத்தில் எல்லாம் நடக்கலாம். கூட்டணிகள் கூட திடீரென மாற்றப்படக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குல்லாம் சொன்னேன். பொதுவாக இந்த நேரத்தில் ரொம்ப பேர் அரசியல்வாதிகள் நமக்கு சீட்டு கிடைக்குமான்னு கேட்பாங்க, நம்ம அதில் சேரலாமான்னு கேட்பாங்க. ஜோதிட ரீதியாக எப்படி இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை அவங்கள்ட்ட இருக்குது. அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஜாதக அலங்காரம்னு அந்த முன்னோர்கள் தொகுத்த நூலில் புவியாளும் அரசன்கிற தலைப்பில் ஒரு பாடல் போட்டிருக்காங்க. அற்புதமான பாடல். அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதனுடைய என்ன தன்மையில் ஒருத்தருக்கு ஜாதகம் இருந்தால் அவருக்கு அரசாளுகின்ற யோகம் இருக்குது அப்படின்னு தெரியும். சொல்லும் 3 கிரகங்கள், முதல்ல கவிதையை உங்களுக்கு சொல்கிறேன். சொல்லும் 3 கிரகங்கள் சுகமாய் உச்சம் ஆனாலும், வில்லில் அரசன் மேடத்தில் வெய்யோன் உச்சம் ஆயிடினும், நல்ல பிறகு பொன் மதியும் நயந்தே கூடி ஏழில் உற, அல்லல் அறவே புவி புறக்கும் அரசனாவான் காண்பீரே அப்படின்னு ஒரு பாடல். அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, சொல்லும் 3 கிரகங்கள், ஏதேனும் ஒரு 3 கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் உச்சம் பெற்றிருந்தாலும், தனுசு ராசியில் வில்லில் அரசன், தனுசு ராசியில் என்ன இருக்கணும், குரு அமர்ந்திருக்கணும். தனுசு ராசியில் குரு அமர்ந்திருக்க வேண்டும். மேடத்திலே வெய்யோன் அப்படின்னா வெயிலை தரக்கூடிய சூரியன் இருக்கணும். அப்படி உச்சம் பெற்றிருக்கணும். வில்லில் அரசன் மேடத்தில் வெய்யோன் உச்சம் பெற்றாலும், அதுக்கு அடுத்தது நல்ல பிறகு அப்படின்னா என்ன, சுக்கிரன், பிருகுனா சுக்கிரன். நல்ல பிறகு பொன் மதியம், குரு சந்திரன், சுக்கிரன் குரு சந்திரன் நயந்தே கூடி ஏழில் உற, அந்த 3 கிரகங்களும் லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலே நின்றாலும் அந்த ஜாதகர்கள் எப்படி இருப்பாங்களா, போராட்டங்களின்றி இந்த பூமியை ஆழ்கின்ற மன்னனாவான்னு போட்டிருக்கு. எம்எல்ஏ இருந்தாலும், எம்பியாக இருந்தாலும், தலைமை பதவி வகித்தாலும், அரசியல் துறையிலே அரசியல் களத்திலே தலைமையாக இருக்கணும்னாலும் புவியாளும் யோகம் வர வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்க வேண்டும்னு சொல்லி ஜோதிட அலங்காரம் சொல்கிறது. ஆகையினாலே அரசியல் துறையில் இருப்பவர்கள் தங்களுடைய ஜாதகத்தில் இது போன்ற கிரக அமைப்புகள் எல்லாம் இருந்தால் அவர்களுடைய முயற்சிகள் கைகூடும் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று வளர்ச்சி கூடுகின்ற நாள். வருங்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் எல்லாம் வெற்றி கிடைக்கும். உங்கள் ராசியிலேயே குரு பகவான் இருக்கின்றார். லாபஸ்தானத்திலே சனி, லாபாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது தொட்ட தொழிலெல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். லாபமும் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதலாக கிடைக்கும். சரி, உத்தியோகம் என்று எடுத்துக்கொண்டால் 6க்கு அதிபதி புதனும் அவரோடு இணைந்திருக்கிறார். சூரியனும் இருக்கின்றார். அரசு வேலைக்காக நீங்கள் முயற்சி செய்தால் அது கைகூடும். அது மட்டுமல்ல, செய்யும் இந்த உத்தியோகத்திலேயே நல்ல பதவிகள் கிடைக்க வேண்டும். மேலிடத்திலிருந்து நமக்கு நம்முடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் சிந்தித்தால் அது நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் அமைகின்றது. ரிஷபராசினியர்களே, உங்களுக்கு இன்று சந்திரன் உச்சம். வெற்றி செய்திகள் வீடு வந்து சேரும் நாள். வீட்டுக்கு தேவையான விலையுந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கட்டிடம் கட்டுவது, கட்டிடம் வாங்குவது, அல்லது தொழிலிலே புதிய திருப்பங்கள் ஏற்படுவது, புதிய பங்குதாரர்களை இணைத்துக் கொள்வது போன்ற முயற்சிகளில் எல்லாம் நீங்கள் ஆர்வம் காட்டுவீர்கள். உங்களுடைய ஆர்வம் செயல்படும். விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து உத்தியோகத்தில் இனிமேல் இல்லாமல் சுயதொழிலை தொடங்கலாமா, அதுக்கு நண்பர்கள் கூட்டு சேருவார்களா என்றெல்லாம் ஒரு சிலர் சிந்திக்கலாம். அந்த சிந்தனைகளுக்கும் இந்த வெற்றி கிடைக்கும் நாளாக அமைகின்றது. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஒரு இனிய நாள். கவலைகள் தெரிகின்ற நாள். காசு பண புழக்கம் அதிகரிக்கும். 10லே ராகு இருக்கின்றார். 10ல் ராகு இருப்பதனாலே தொழில் முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லும். அது மட்டுமல்ல, முன்னேற்ற பாதையில் இருந்த முட்டுக்கட்டைகளும் உங்களுக்கு அகலும். பழைய பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதிய பங்குதாரர்களை இணைத்துக் கொள்ளலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். வியாபாரத்தில் கணிசமான லாபம் கைகளிலே புரளும். சுக்கிரபலம் 8ல் இருப்பதால் ஆடை ஆபரண சேர்க்கையும் உண்டு. இன்று இனிய நாள். கடகராசி நேயர்களே, அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் அவரோடு புதனும் சூரியனும் இணைந்திருக்கிறார்கள். புத ஆதித்ய யோகமும் செயல்படுவதனாலே மலைபோல் வந்த துயர் பனிபோல் விலகும் நாள் என்றே கருதலாம். மாற்று கருத்துரையோர் மனம் மாறுவர். கூட்டு முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். கூட்டாளிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். அது மட்டுமல்ல, தொழில் உத்தியோகத்திலே இடமாற்றங்கள் செய்யலாமா என்று நினைப்பீர்கள். இதுவரை வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை இனி சொந்த கட்டிடத்துக்கு மாற்றும் முயற்சிகள் கூட கைகூடலாம். இன்று இனிய நாள்.
சிம்மராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் நண்பர்களால் நல்ல காரியம் நடைபெறுகின்ற நாள். நாடாளும் நபர்களாலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். நாட்டுப்பற்று மிக்கவர்கள் ஒத்துழைப்போடு கூட்டு முயற்சிகளே வெற்றி பெறுவீர்கள். அரசியல் களத்தில் இருப்பவர்களாக இருந்தால் அதிக பொறுப்புகள் உங்களுக்கு வருவதற்கான அறிகுறிகள் தென்படும். 8லே ராகு இருக்கிறார். எனவே பயணங்கள் பலன் தருவதாக அமையும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயமும் உண்டு. தொழில் உத்தியோகத்தில் கணிசமான எதிர்பார்ப்புகள், உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறும் விதத்திலேயே இன்றைய கிரக நிலைகள் இருக்கின்றன. இருந்தாலும் இன்று சனிக்கிழமை கண்டகச்சனியின் ஆதிக்கம் இருப்பதனாலே சனியை கும்பிடுவது நல்லது. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இறை வழிபாட்டால் இனிமை காண வேண்டிய நாள். இல்லத்தில் உள்ளவர்களை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ளுங்கள். அஷ்டமத்தில் குரு இருப்பதால் அலைச்சல் அதிகரிக்கும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. அலைபேசி வழி தகவல் கூட உங்களுக்கு ஆச்சரியமும் அளிக்கலாம், அதிர்ச்சியும் அளிக்கலாம். சுப செலவுகளை இன்று மேற்கொண்டால் வீண் விரயங்களிலிருந்து விடுபட இயலும். துலாம் ராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். மனக்கலக்கம் அதிகரிக்கின்ற நாள். திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லும். எதையும் நீங்கள் எதிர்பார்ப்போடு நீங்கள் செய்ய இயலாது. நீங்கள் செய்ய நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக கூட இருக்கலாம். நண்பர்கள் உங்களுக்கு பகையாக மாறலாம். முக்கிய கோப்புகளில் கையெழுத்திடுகின்ற பொழுது கொஞ்சம் கவனம் தேவை. உத்தியோகத்தில் நீங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். உங்களிடம் ஒப்படைத்த பொறுப்புகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்கக்கூடாது. அப்படி ஒப்படைப்பதன் விளைவாக சில பிரச்சனைகளை கூட சந்திக்க நேரிடும். எனவே இன்று இனிய நாளாக உங்களுக்கு அமைய அனுமனை வழிபடுவது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று விடியும் பொழுதே வியக்கும் தகவல் வருகின்ற நாள். வீடு மாற்றங்கள், நாடு மாற்றங்கள் பற்றி சிந்திப்பீர்கள். விரும்பிய காரியத்தை விரும்பியபடியே செய்து முடிப்பதற்கான அறிகுறிகளும் தென்படுகின்றன. ராசிநாதன் செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார். பூமிகாரகன் என்றும் தைரியகாரகன் என்றும் சொல்லப்படும் செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கின்ற பொழுது பூமி வாங்கும் யோகம் வரலாம். பாதியில் இந்த பணிகள் மீதியும் நடைபெறும். என்றைக்கோ வாங்கி போட்ட இடம் இன்று பல மடங்கு விலை உயர்ந்து நல்ல விலைக்கு விற்று அதன் மூலமாக வரும் லாபத்தை கொண்டு தொழிலை வளப்படுத்தலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். உடன்பிறப்புகளும் உதவியாக இருப்பார்கள். தனுசு ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பொது வாழ்விலே புகழ் கூடுகின்ற நாள். புகழ் மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல காரியங்களை முடித்துக் கொடுப்பார்கள். பொருளாதாரம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. 2லே செவ்வாய் சுக்கிரனோடு இருப்பதால் நினைத்த காரியத்தை இன்னத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்திகள் உண்டு. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஒரு இனிய நாள். சுகங்களும் சந்தோஷங்களும் வந்து சேரும். அலத்திற்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். அதிகாலையிலேயே அன்பு நண்பர்களின் ஆதரவோடு வரும் தொலைபேசி வழி தகவல் நல்ல தகவலாக இருக்கலாம். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேர்வார்கள். எதிரிகளினால் வந்த பயம் அகலும். இன்று மன வியாகுலங்கள் மறைந்து மதிப்பும் மரியாதையும் உயர்கின்ற நாளாகவே இருக்கின்றது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு குடியிருக்கும் வீட்டால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும் நாள். வாக்குவாதங்களை தவிர்த்து வளம் காண்பது நல்லது. வசதிகளை பெருக்கிக் கொள்ள முன் வருவீர்கள். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சி கைகூடும். அரசு உத்தியோகத்திற்காக ஏதேனும் முயற்சிகள் செய்திருந்தால் அது கிடைக்கலாம். சுபகாரிய பேச்சுக்களும் உங்களுக்கு நன்மை தருவதாக அமையும். அதாவது குழந்தைகளுடைய திருமண வயதடைந்த பிள்ளைகளுக்கு இன்னும் திருமணம் நடைபெறவில்லையே, பல நாட்களாக பேசி பேசி விட்டு போனதே, வந்த வரன்கள் வாயிலோடு நிற்கிறது என்றெல்லாம் கவலைப்பட்டவர்களுக்கு இன்று குருவினுடைய பார்வை 7ல் பதிவதனாலே நல்ல வரன்கள் வந்து உங்களுக்கு திருப்தியாக அமைந்து வாழ்க்கை அமைவதற்கான வழிமுறைகளை இன்று கிரக நிலைகள் சாதகமாக்கி கொடுக்கின்றன. எனவே இந்த நாள் உங்களுக்கு மிக மிக இனிய நாள். மீனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் வரவை காட்டிலும் செலவு கூடுகின்ற நாள். வருமான பற்றாக்குறையை சமாளிக்க முற்படுவீர்கள். 2லே குரு இருப்பதால் வருமானம் வரும் என்றாலும் 7லே கேது இருப்பதால் திடீரென குடும்ப சுமைகள் கூடும். குடும்ப செலவுகள் அதிகரிக்கலாம். பிள்ளைகள் கூட உங்கள் சொற்படி நடக்குமா என்பது சந்தேகம்தான். பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. மாலை நேரத்தில் மகிழ்ச்சியான பயணம் உண்டு. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.